வெல்கம் டு PSK TMT ஸ்ட்ராங். நடந்தது என்ன? இன்று நாம் வீடியோ கண்களால் நிறைந்த உலகத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் எதிர்பார்க்க முடியாத காட்சிகள், ஆச்சரியமூட்டும் காட்சிகள், அதிர்ச்சி நிறைந்த காட்சிகள், இப்படி பல விஷயங்கள் வீடியோ காட்சிகளாக நம் கண் முன்னால் காண கிடைக்கின்றன. அப்படி உண்மையில் நடந்த ஒரு கொள்ளை சம்பவம் ரகசிய கேமராவால் பதிவு செய்யப்பட்டது. அந்த காட்சிகள் இன்று நீங்கள் பார்க்க போகும் காட்சிகள் CCTVயில் பதிவானவை. அதிர்ச்சியூட்டக்கூடிய இந்த காட்சிகளில் மனிதர்களை எப்படி கண் சிமிட்டும் நேரத்தில் ஏமாற்றுகிறார்கள் என்பதற்கு சில உதாரணங்கள். கொள்ளை சம்பவம் 1. ஹார்ட்வேர் கடையொன்று வழக்கம்போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவர் ஏதோ பொருள் வாங்கிக் கொண்டிருக்கிறார். சில நிமிடங்களுக்கு பிறகு வெள்ளை சட்டை அணிந்த நபர் ஒருவர் கடைக்குள் வந்த வேகத்தில் கேஷியர் அருகே தான் கொண்டு வந்த பெட்டியை வைக்கிறார். அவரது வேட்டியில் கரைப்பட்டிருந்ததால் சுத்தம் செய்ய உள்ளே 2 பேர் கடைக்குள் வருகிறார்கள். ஒருவர் பொருள் வாங்கும் பகுதிக்கு செல்ல, மற்றவர் கேஷியர் அருகே நிற்கிறார். உள்ளே வரும் வெள்ளை சட்டை அணிந்தவர் கை முட்டியை உயர்த்தி சைகை செய்ய, மற்றொருவர் கேஷியரிடம் மேலே இருக்கும் பொருளை எடுக்கச் சொல்கிறார். இருவரும் சேர்ந்து கேஷியரின் கவனத்தை திசை திருப்பும் வேளையில் அங்கு உள்ளே வரும் சிறுவன் பெட்டியை எடுத்துச் செல்கிறார். உடன் அங்கிருந்தவர்கள் அகல்கிறார்கள். கொள்ளை சம்பவம் 2. வங்கி ஒன்றில் பணப்பரிமாற்ற பகுதியில் ஒருவர் சாதாரணமாக நின்று கொண்டிருக்கிறார். எதிரே அமரும் பகுதியில் சுற்றிலும் பார்த்துவிட்டு ஒருவர் அமர்கிறார். சில நிமிடங்களில் பேக்கோடு வரும் ஒருவர் வேகமாக கேஷியர் பகுதிக்கு சென்று எழுத ஆரம்பிக்க, உள்ளே வந்த மற்றொருவர் உள்ளே நின்றவருக்கு கை முட்டியை உயர்த்தி சைகை செய்கிறார். அதே நேரம் அமர்ந்திருந்தவர் வேறு பகுதிக்கு செல்ல, சைகை செய்தவரும் அவரும் சேர்ந்து பணத்தை கீழே போடுகின்றனர். மீண்டும் அவர் செய்கை செய்ய, பணப்பரிமாற்ற பகுதியில் நின்றவரிடம், உங்கள் பணம் கீழே விழுந்திருக்கிறதா என்று பாருங்கள் என்று மற்றவர் சொல்ல, அவர் தான் கொண்டு வந்த பையை மறந்து அந்த பணத்தை எடுக்க முயல, நின்றவர் அந்த பையை எடுத்துக்கொண்டு செல்கிறார். வந்தவர்கள் அனைவரும் உடனே அங்கிருந்து செல்கிறார்கள். திருச்சியில் இருக்கக்கூடிய ராம்ஜி நகர் பகுதி அங்கு வாழ்ந்த சில கொள்ளையர்களால் ரொம்பவும் பிரபலமானது. ராம்ஜி நகர் பகுதி கொள்ளையர்கள் தங்களுக்கென்று ஒரு தனித்துவமான டெக்னிக்கை வச்சிருப்பாங்க. போலீஸ் ரெக்கார்டில் அவங்களுக்குன்னே ஒரு சிறப்பு பகுதி உண்டு. அவர்கள் கொள்ளையடித்தால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி பல்வேறு விஷயங்கள் ராம்ஜி நகர் பற்றி சொல்லப்படுவது உண்டு. அப்படி சொல்லப்பட்ட ராம்ஜி நகர் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கத்தியின்றி யுத்தமின்றி இப்படி நூதன முறையில் திருட்டை நடத்தும் கும்பல் இந்தியா முழுவதும் சில ஊர்களில் வசிக்கிறார்கள். இவர்களின் டெக்னிக் கவனத்தை திசை திருப்பி திருடுவதுதான். தினம்தோறும் ஊடகங்களின் வாயிலாகவும் பத்திரிகை செய்திகளின் வழியாகவும் பல கொள்ளை சம்பவங்களை கண்டறிகிறோம். ஆனாலும் இது பற்றிய விழிப்புணர்வு என்பது மக்களிடத்தில் இல்லை. கண நேரத்தில் சில விஷயங்களில் ஏமாந்துதான் போகிறார்கள். திருச்சியிலிருந்து 7வது கிலோமீட்டரில் உள்ளது ராம்ஜி நகர். ராம்ஜி நகர் என்ற இந்த பெயரை கேட்டாலே
வெளியில் வசிப்பவர்களுக்கு பயம் தொற்றிக்கொள்ளும். ஆம், ராம்ஜி நகர் முழுவதும் 500 குடும்பங்கள் வசிக்கின்றன. ஒவ்வொரு குடும்பத்தின் தொழிலும் திருட்டுதான். ராம்ஜி நகர் எப்படி திருடர்கள் வசிக்கும் ஊராக மாறியது? இந்த கிராமத்துக்கு 1934 திருநெல்வேலி, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள்லாம் டினோட்டிஃபைடு குரூப் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யாரை அனௌன்ஸ் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் அந்த இடத்துலேருந்து புலம்பெயர்ந்து இங்கே செட்டில் ஆனாங்க. அவங்க அப்போல்லாம் சின்ன சின்ன திருட்டுகள் இந்த மாதிரி தவறுகள் பண்ணிகிட்டு இருந்தவங்க. ராம்ஜிலால்னு ஒரு சேட்டு உமா ஸ்பின்னிங் மில் அப்படின்னு ஒரு மில் ஆரம்பித்தாருங்க. இவங்கெல்லாம் அந்த தொழிலை விட்டுட்டு அந்த மில்லில் போய் வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் அந்த மில் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாமல் அந்த மில் மூடிட்டாங்க. அது மூடினதுக்கப்புறம் இவங்க திரும்ப பழைய தொழிலுக்கு வர ஆரம்பித்தாங்க. பெரிய கொள்ளைச் சம்பவங்களிலோ மற்றவரை தாக்கியோ இவர்கள் திருட்டுத் தொழிலில் ஈடுபடுவது இல்லை. எந்த இடத்தை தேர்ந்தெடுத்துச் செல்கிறார்களோ அந்த இடத்தில் இருக்கும் மனிதர்களின் கவனத்தை திசை திருப்பி பொருளை திருடிக் கொண்டு போவதுதான் இவர்களின் டெக்னிக். இவங்க கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடிப்பதிலே வல்லவர்கள். எப்படின்னா, பணம் யார் கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்து அவங்க பேங்க்கில் போய் பணத்தை டெபாசிட் பண்ணும்போதோ இல்லை பேங்க்லேருந்து பணத்தை ட்ரா பண்ணிவிட்டு வெளியில் வரும்போதோ ஒரு 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டுன்னு சொல்லி அவங்களுடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரி பணத்தை கீழே போட்டு, பணம் கீழே கிடக்கு உங்கள் பணமா அப்படின்னு கேட்பாங்க. இதில் பணத்தை பறி கொடுக்குறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, தான் பணம் இல்லைன்னு தெரிஞ்சோம், தன்னுடைய கொண்டு போன பணம் தன்னுடைய பெட்டியில் இருக்குங்கிறது தெரிஞ்சோம், ஒருவேளை நம்ம பணமாக இருக்குமோ அல்லது அது யார் பணமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பணம்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தவறான ஆசையில் தான் கொண்டு வந்திருக்கிற பணப்பெட்டியையோ பையையோ ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த பணத்தை எடுக்க போகும்போது அவங்க அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்களுடைய பணம் இவங்க கொள்ளையடிக்கிறதே தொழிலாக வச்சுருக்கிறாங்க. ராம்ஜி நகரில் வசிக்கும் மனிதர்கள் திருட்டுத் தொழிலில் ஈடுபடும் போது உள்ளூர்களையோ அல்லது தமிழ்நாட்டில் உள்ள மற்ற இடங்களையோ தேர்ந்தெடுப்பதில்லை. இவங்க யாரும் இந்த திருச்சி மாவட்டத்தில் எந்த விதமான குற்றத்திலையும் ஈடுபடுறது இல்லை. அதுக்கு ஒரே காரணம், இங்கே குற்றத்தில் ஈடுபட்டால் நம்ம மாட்டிக்கிட்டால் நம்ம திருட்டு தொழிலில் உள்ளவங்கிறது குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடும், உறவினர்களுக்கு தெரிஞ்சிடும், வெளியில் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். லோக்கலில் கேஸுக்கு போனாக்க அந்த கேஸ் மூலமாக தங்களுடைய மரியாதை போயிடுங்கிறதுனால வெளி மாநிலங்களுக்கு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, நார்தன் சைடில் டெல்லி, குஜராத், மும்பை, ராஜஸ்தான் எல்லா இடத்துலையுமே போய் தொடர்ந்து தொழில் செய்வதையே இவங்க தொழிலாக கொண்டுட்டாங்க. திருட்டுத் தொழிலில் மாட்டிக்கொண்டாலோ அல்லது ஊருக்குள் மற்ற மாநில போலீஸ் வந்தாலோ இவர்கள் அச்சப்படுவதும் இல்லை. இதில் அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் எதிர்பார்க்காம என்ன வந்துச்சுன்னா, 3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் ஒரு பேங்க்கில் கொள்ளையடிச்சிட்டு அவங்க வரும்போது அந்த போலீஸ் இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு இங்கே வந்தால் அதிகபட்சம் ஒரு 3 பேரோ 4 பேரோ வருவாங்க. இங்கே அந்த ஊர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். மொழி பிரச்சனை, லோக்கலில் நமக்கு கேஸ் எதுவும் இல்லாதனால அவங்கள பற்றின பயோடேட்டான்னு சொல்லக்கூடிய குறிப்புகள் நம்மகிட்ட யாருக்கு கிடையாது. இவங்க அந்த ஊருக்கே போனாலும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாருன்னு தெரியாமல் போய் யாரையாவது பிடிச்சி பிரச்சனை ஆயிடுறது, அல்லது அவர்களாக பிரச்சனையை உண்டாக்குறது, அல்லது லோக்கல் போலீஸ்லேருந்து போய் பிடிக்க போகும்போது அவங்க மேலே ஏதாவது ஒரு பழியை போடுறது, அல்ல மாட்டிக்கோங்கிற ஒரு நிலம் வரும்போது பாதி பணத்தை கொடுக்கறது, சும்மா உண்மையான திருடர்கள் யாருன்னு காமிக்காமல் அவங்ககிட்ட தொழிலில் இருக்கிற சில பேர் சாதாரண மாணவர்களை காமிச்சு கொடுக்கறது, அவங்கள பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அந்த முக்கியமான குற்றவாளிகள் திரும்ப அந்த தொழிலில் ஈடுபடுறது, இப்படியா இது இருந்துச்சு. ராம்ஜி நகரில் வசிக்கும் மனிதர்கள் திருடுவதை ஒரு தொழிலாகச் செய்கிறார்கள். இவர்களால் பாதிக்கப்பட்ட பணத்தை இழந்தவர்களின் நிலை பரிதாபத்திற்குரியது. பலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், சிலர் வீட்டிலே முடங்கிப் போகிறார்கள். இவர்களால் பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீர் கதை
நெஞ்சை உறைய வைக்கும் சோகமாக நீள்கிறது. நிறைய கொள்ளையர்கள் இருந்ததாக சொல்லப்படும் ராம்ஜி நகர் பகுதி இன்று நிறையவே மாறி இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. அங்கு கொள்ளையராக இருந்து இன்றைக்கு திருந்தி மனம் மாறி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவர் நம்முடன் பேசினார். அது இடைவேளைக்கு பிறகு. TMT Strong வழங்கும் நடந்தது என்ன தொடர்கிறது. வெல்கம் பேக் டு PSK TMT Strong நடந்தது